54 ஆண்டுகள் நாம் கடந்துவிட்டோம். அடுத்தது 55வது ஆண்டில் கண்டிப்பாக புரட்சி தமிழர் 2026இல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ஆசியுடனும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் ஆசியுடனும் மீண்டும் அரியணையில் ஏறுவார். மீண்டும் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் எப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி அமைத்ததும் 3 முறை தொடர்ந்து ஜெயித்து திமுகவை ஓட விரட்டினாரோ தமிழகத்தை விட்டு, அதே போன்று புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 10 ஆண்டு காலம் 2 முறை தொடர்ந்து ஆட்சியை எப்படி அமைத்தார்களோ அதே போன்று புரட்சித் தலைவர் வழியிலும் புரட்சித் தலைவி வழியிலும் வந்த புரட்சித் தலைவர் கண்டிப்பாக இனி 2026இல் ஆட்சி அமைத்ததும் எங்களுடைய புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கும் வரை கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் ஆட்சி பெறும். எப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எனக்கு பின்னாலும் பல நூற்றாண்டுகள் இந்த இயக்கம் இயங்கும் என்று கூறிவிட்டு தான் இறந்திருக்கிறார்கள், அதே போன்று புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் எனக்கு பின்னாலும் பல நூற்றாண்டுகள் இந்த இயக்கம் மக்களுக்காகவே இயக்கம் இயங்கும் என்று அம்மா அவர்களின் கொள்கைக்கேற்ப, அம்மா அவர்களின் வீரியத்துக்கேற்ப, அம்மா அவர்களின் ஆசைக்கேற்ப கண்டிப்பாக புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிகப்படியான தொகுதிகளை வென்று புரட்சித் தமிழர் ஆட்சி அமைப்பது உறுதி என்பதை அதிமுகவின் உண்மையுள்ள தொண்டர்கள் ஒவ்வொருத்தரும் உண்மையாக உழைத்து புரட்சித் தமிழர் அவர்களை மீண்டும் அரியணையில் ஏற்றும் வரை நாம் ஓய மாட்டோம், உறங்க மாட்டோம் என்று இந்நன்னாளில் சபதமேற்கின்றோம்.